மூன்றாவது டெஸ்டில் இந்தியாவின் வெற்றிக்கு துருப்புச்சீட்டாக இருப்பவர் பும்ரா தான் சொல்லிட்டு இங்கிலாந்து அணிக்கே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர் நாசர் ஹுசைன். வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்தா எங்களுக்கு அது நல்லதுதான் சொல்லி இருக்கிறார் இந்தியாவினுடைய பேட்டிங் பயிற்சியாளர் ஷிட்டான்சு கோட்டா. ரிஷப் பண்டை விட ஆடம் கில்கிறிஸ்ட் நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடையாதுன்னு சொல்லிட்டு கில்கிறிஸ்டினுடைய தரத்தை குறைத்திருக்கிறார் அஸ்வின் அவர்கள். கருண் நாயருக்கு இந்திய அணியில் இனி வாய்ப்புக்கான ஆபத்து அதிகம். யாரால் தெரியுமா? சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரனால். ஜோரூட் விக்கெட்ல ஆகாஷ்தீப் நோபால் வீசினார் என இங்கிலாந்து கிரிக்கெட் வல்லுநர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சமாளித்துள்ளனர். ஐசிசி தரவரிசை டெஸ்ட் பட்டியல்ல பும்ரா, ஜடேஜா மீண்டும் முதலிடம். கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார் பேட்டிங்ல சுப்மன் கில். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். இந்தியாவும் இங்கிலாந்தும் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபில விளையாடி கொண்டிருக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட ஒரு டெஸ்ட் தொடர். இந்த டெஸ்ட் தொடர்ல 2 போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. ஒன்னு லீட்ஸ்லயும் இன்னொன்னு எட்ஜ்பாஸ்டன்லயும் நடந்திருக்கிறது. எட்ஜ்பாஸ்டன்ல இதுவரைக்கும் இந்தியா ஜெயிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 9 போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது. அதுல முதல் முறையாக இந்தியா வெற்றி பெற்று தன்னுடைய தலையை நிமிர்த்தி இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். லீட்ஸ்ல இங்கிலாந்து வழக்கம் போல ஜெயிச்சிருச்சு, சொந்த மண்ணுன்றதுனால. இப்படி நடந்திருக்கக்கூடிய 2 போட்டிகள்ல 1-1 என்ற கணக்குல இருக்கிற பட்சத்துல இப்ப லண்டனுக்கு வந்திருக்கிறாங்க. லார்ட்ஸ் மைதானத்துல 3rd டெஸ்ட் போட்டி நடைபெற இருக்கிறது. இதுல துருப்புச்சீட்டா யார் இருக்க போறா இந்தியாவுக்கு, அதுவும் இந்தியாவினுடைய வெற்றிக்குனே சொல்லிட்டு முடிவா சொல்லி இருக்கிறாரு நாசிர் ஹுசைன். அவர் இங்கிலாந்தினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர். அப்படி என்ன சொன்னாருன்னா, இந்த இடத்துல 1-1 ஜெயிச்சாச்சு, இதுக்கப்புறமா இந்த லார்ட்ஸ் மைதானம் போலிங்க்கு ஏதுவாக தான் இருக்கும் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கணிப்பை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த இந்தியாவில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் யாருன்னு கேட்டீங்கன்னா பும்ரா தான். அப்ப இவர் தானே இந்தியாவுக்கு துருப்பு சீட்டா இருப்பாரு. அப்ப இங்கிலாந்துல யாருமே இல்லைன்னு கேட்டா கஸ் அட்கின்சனை புதுசா சேர்க்க போறாங்க, இன்னொன்னு ஜாஃப்ரா ஆர்ச்சரையும் சேர்க்க போறாங்க. இப்படி 2 பேருமே அவங்க சேர்த்தாலும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் 4 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடுறாரு. அதுவும் இல்லாம ஐபிஎல்லே பெருசா சோபிக்கல இந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர். கஸ் அட்கின்சன் இது வரைக்கும் டெஸ்ட் போட்டிகளே பெருசா விளையாடாத காரணத்தினால எல்லாருமே சோர்வா இருப்பாங்க. இன்னொரு பக்கம் போன மேட்ச்லயும் அது முன்னாடி மேட்ச்லயும் கார்சன், டங்கோ இவங்க எல்லாம் விளையாடி இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு பக்கம் சோர்வாக தான் இருப்பார்கள். சோர்வாக இருக்கக்கூடிய வீரர்களை தூக்கிட்டு நீங்க ஜாஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சனை போட்டாலும் அதே நிலைமையில் தான் இருக்கும். அவர்களும் புதிய வீரர்கள், உத்வேகமாக இருக்க மாட்டார்கள். 4 வருஷம் ஆச்சு ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்படிப்பட்ட வீரர்களை வைத்துக் கொண்டு நாம எப்படா ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸ்டோக்ஸ் அவர்களும் அந்த இடத்துல சோர்வாக தான் இருப்பாரு சொல்லிட்டு நாசிர் ஹுசைன் அவர்கள் ஒரு பக்கம் விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா இந்த பக்கம் அப்படி கிடையாது. ரெஸ்ட் எடுத்து நம்பர் 1 பவுலர்ன்றத நிரூபிச்சுட்டே இருக்கிறாரு. அதுவும் ஐசிசி தரவரிசை பட்டியல்ல நம்பர் 1 இடத்துல யார் இருக்கிறது? பும்ரா. அப்படிப்பட்ட வீரரை ஒரு பக்கம் உலகமே பார்த்து கதிகலங்கும் போது இந்த 3rd டெஸ்ட் போட்டியில் லார்ட்ஸ்ல போலிங்க்கு ஏதுவாக இருக்கக்கூடிய இடத்துல நம்பர் 1 பவுலர் இந்தியா பக்கம் இருக்கும்போது கண்டிப்பா இந்தியாவுக்கு அது துருப்புச்சீட்டாக தான் இருக்கும். அதன் மூலமாக இந்தியா வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறு 99% இருக்கும் சொல்லிட்டு நாசிர் ஹுசைன் அவர்கள் விமர்சித்துள்ளார். அதுவும் இல்லாம இந்திய அணியில மற்ற பவுலர்களுக்கும் இதுல ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பும்ரா 2வது டெஸ்ட் போட்டியில இல்ல, முதல் டெஸ்ட் போட்டியில விளையாடும் போது 5 விக்கெட் எடுத்தாரு முதல் இன்னிங்ஸ்ல. அப்படி இருந்தும் அந்த பக்கமா விக்கெட் எடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா பவுலர் மேலேயும் ஆதங்கம் இருந்தாலும் 2வது டெஸ்ட் போட்டியில பும்ரா என்பவர் இல்லாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த பக்கம் ஆகாஷ்தீப்பும் இன்னொரு பக்கம் சிராஜும் 10 விக்கெட்டுகளை 20 விக்கெட்டை கம்ப்ளீட்டா எடுத்து வின் பண்ணி இருக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த நம்பிக்கையே போதும். அதுவும் பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிச்சிலேயே 20 விக்கெட்டை கம்ப்ளீட்டா எடுத்துட்டு லார்ட்ஸ் வேற போலிங்க்கு ஏதுவாக செட் பண்ண போறாங்க. ஆகையான காரணத்தினால இந்த சிராஜும் ஆகாஷ்தீப்பும் சேர்ந்து பும்ராவுடன் இணைந்து அந்த 20 விக்கெட்டுகளை இப்பவே இவ்வளவு தூரத்துல எடுத்திருக்காங்க. 80 ஓவர் 90 ஓவர்கள்ல 10 விக்கெட்டை முடிச்சு எடுத்திருக்காங்க. அப்ப பும்ராவுடன் இணைந்தால் அந்த இடத்துல கண்டிப்பா 60 ஓவர் 70 ஓவர்கள்ல 10 விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு 100% இருக்கும். ஆகையினால இந்த போட்டி கண்டிப்பா இந்தியா தான் வெல்லும். அதுவும் இல்லாம துருப்புச்சீட்டாக இருக்க போவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பும்ரா தான் சொல்லிட்டு நாசிர் ஹுசைன் அவர்கள் தீர்க்கமாக சொல்லி இருக்கிறார். அதுவும் இல்லாம இந்த போட்டி வேற ஆடுகளம் முழுக்க லார்ட்ஸ்ல இருக்கக்கூடியது வேகப்பந்து வீச்சாளருக்கு ஏதுவாக தான் செட் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு பேட்டிங் பயிற்சியாளர் ஷிட்டான்சு கோட்டா கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. அதுக்கு ரிட்டன் பதில் அவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு ஏதுவா இருந்துச்சுன்னா எங்களுக்கும் ஏதுவா தான் இருக்கும். எங்களுடைய பவுலிங் லைன் அப்ப நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும்னா ஆகாஷ்தீப், சிராஜ், பும்ரா. இன்னொரு பக்கம் இன்னும் சொல்ல போனா
ஹர்ஷதீப் சிங் உள்ள எடுத்துட்டு வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா யாரோ ஒருத்தர் வெளியே உட்கார்ந்துதான் ஆகணும். பும்ரா உள்ள வந்தா. அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல எங்களுடைய பவுலிங் லைன் அப்போ ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்களுடைய பவுலிங் லைன் அப்போ ஸ்ட்ராங்கா ஆக்கினாலும் எங்களுடைய தடுப்பாட்டத்துல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டாலே போதும், லார்ட்ஸ் கிரவுண்ட்ல அருமையாக விளையாடக்கூடிய சான்ஸ் இருக்கும். ஆகையினால சுப்மன் கில், KL ராகுல், ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் எல்லாருமே திறமையுடன் விளையாட ரெடியா இருக்கிறாங்க. தன்னுடைய திறமையை காட்டுவதற்காக ஒரு பக்கம் கருண் நாயரும், அப்படி இல்லைன்னா சாய் சுதர்சன் இறங்கினாலும் ரெண்டு பேருமே வாய்ப்புக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. இதையும் மீறி அபிமன்யு ஈஸ்வரன் 3rd பொசிஷன்ல இறக்கப்பட்டாலும் அவரும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். ஆகையினால தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு பேட்ஸ்மேன்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பாக விளையாடி வரார்கள் பயிற்சி போட்டிகளிலே. ஆகையான காரணத்தினால எல்லாருமே சிறப்பாக தான் விளையாடுவாங்க சொல்லிட்டு ஷிட்டான்சு கோட்டாக் தெரிவித்திருந்தாலும் இந்த மிடில் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்க தான் எங்களுக்கு கை கொடுப்பாங்க. ஒன்னு வாஷிங்டன் சுந்தர், இன்னொன்னு நிதிஷ்குமார் ரெட்டி, இன்னொன்னு ஜடேஜா. இவங்க தான் இந்த டீமோடைய மொத்த சூட்சமத்தையும் உடைக்க போறவங்க. அவங்க நடுவுல நின்று ஒவ்வொரு கம்பேக்கையும் கொடுத்து டீம் சரிவுல போனாலும் சரி, அதிகமா ரன் அடிச்சாலும் சரி, அந்த நேரத்துல பயங்கரமா ஆக்ரோஷமா விளையாடி டீமை காப்பாற்றக்கூடிய இடத்துல அந்த மிடில் ஆர்டர் தான் இருக்கும். ஆகையான காரணத்தினால இந்த இடத்துல போலிங் பிச்சா மாற்றினாலும் போலர்களுக்கு குறையில்லை எங்களுடைய அணியில் சொல்லிட்டு இந்தியாவினுடைய பேட்டிங் பயிற்சியாளர் ஷிட்டான்சு கோட்டாக் நமக்கு ஆதரவாக பேசி இருக்கிறார். ஆனா நாம அடுத்த போட்டிக்கு ரெடி ஆகிற இந்த தருணத்துல இவங்க பேக்லயே இருந்துகிட்டு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில நாங்க தோல்வி அடையலன்றதை சமாளிப்பதற்காக ஜோ ரூட்டுக்கு வீசிய பந்து ஆகாஷ்தீப் வீசினார்ல, இந்த பந்து வந்து நோபால்னு சொல்லிட்டு திரியிறாங்க. இதற்கு இந்திய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் இதை சமாளிப்பதற்காக நீங்கள் காரணங்கள் சொல்லுகிறீங்கன்னு சொல்லிட்டு வசைப்பாடி இருக்கிறாங்க. அந்த வகையில எப்படி இவங்க நோபால் சொல்றாங்கன்னா, இப்ப காலை முதல்ல எங்க வைக்கிறாரோ அது கோட்டுக்குள்ளார இருக்கணும். போலிங் வீசும்போது பந்து வீச்சாளர் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நோபால் கிடையாது, அப்படி இல்லைன்னா அது நோபால் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல எப்படிடா இதை நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. ஆனா ஐசிசி விதிகளை காக்கக்கூடிய MCC உள்ள புகுந்து இதற்கு சரியான விளக்கத்தை கொடுத்து இது நோபால் கிடையாது என்று தீர்க்கமாக சொல்லி இருக்கிறது. ஆகாஷ்தீப் முதல்ல காலை உள்ள வச்சுதான் போட்டாரு. போட்ட பிறகுதான் அந்த காலை வெளியே போச்சு கோட்டுக்கு வெளியேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறது. இது நோபால் கிடையாதுன்னு சொல்லிட்டு வாயடைக்க வைத்துள்ளது. ஆனா இந்த இடத்துல இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா 608 இலக்கு, இந்த 608 இலக்கு அடிக்கிறதுக்கு 271 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 6 ரன்ல அவுட் ஆன ஜோ ரூட் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல மேட்ச் சமநிலையில இருந்திருக்கும். அப்படி இல்லையா டிராப் பண்ணலனா தோல்வி அடைஞ்சிருக்கும். ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஆனா சமநிலை செய்யறதுக்கான வாய்ப்பு ஜோ ரூட் கண்டிப்பா இருந்திருந்தா நடக்கும்னு சொல்றதா இந்த இடத்துல ஏத்துக்க முடியல. அவர் இருந்திருந்தாலும் கண்டிப்பா விக்கெட் எடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட போலிங்கை வீசினார்கள் இந்திய போலர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல காரணத்தை சொல்லி அடிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க தோக்கிறதுக்கு இதுதான் காரணம், நீங்க தோக்கிறதுக்கு இதுதான் காரணம். காரணமே வேண்டாம். தோல்வினா தோல்விதான், ஜெயிச்சா ஜெயிச்சதுதான். ஆனா அதற்கு அடுத்த போட்டியில கவனம் செலுத்தாம பின்னாடி இருக்கிற போட்டியில போயிட்டு குறை கண்டுபிடிச்சு இதனாலதான் நாங்க தோத்தோம், இப்படிதான் நாங்க தோத்தோம், இருந்தா நாங்க ஜெயிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தா எல்லா டெஸ்ட் போட்டிகளுமே ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இது பண்ணா நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு திரியலாம். இப்படி அவங்க தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு திரியறாங்கன்னு பார்த்தா அஸ்வின் அவர்களும் அதே மாதிரியான ஒரு வார்த்தையை விட்டு இருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடம் கில்கிறிஸ்டை விட ரிஷப் பண்ட் தான் சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லி இருக்கிறாரு. நீங்க ரிஷப் பண்ட் எடுத்துட்டு போயிட்டு ஆடம் கில்கிறிஸ்டோட ஒப்பிடக்கூடாது. ஏன் அப்படி ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருன்னா, இந்த இடத்துல இவர் அதிரடியா ஆடுறாரு, அதே மாதிரி பயங்கரமா ஆடுறாரு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. டீம்ல இருக்கிறவங்க அதாவது ஃபீல்டிங் நிக்கிறவங்களுக்கும் என்டர்டெய்னிங்கா இருக்கு, ஒரு பக்கம் மேட்சை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் என்டர்டெய்னா இருக்கு. அதுவும் இல்லாம இவருடைய தடுப்பாட்ட மாதிரி கில்கிறிஸ்டோட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. தொடர்ச்சியா நீங்க இதே மாதிரி ஆடக்கூடாது, போட்டியினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம பாதுகாத்தும் ஆட வேண்டும். இந்த ஒரு போக்கை நீங்க கற்றுக்கொண்டால் நீங்க தான் சிறந்த பேட்ஸ்மேன் சொல்லி இருக்கிறாரு. இவரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனோட ஒப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, கில்கிறிஸ்டோட ஒப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நம்ம புள்ளி விவர பட்டியல பார்த்தோம்னா இது யார் சிறந்தவர் என்பது தெரியும். ஆனா இந்த இடத்துல அவர் இவரை விட இவர் சிறந்த பேட்ஸ்மேன் சொல்லாம இவர் வருங்காலத்தில் ஆடம் கில்கிறிஸ்டை விட சிறந்த பேட்ஸ்மேனாக வந்திருப்பாருன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஏற்றுக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு ஜென்டில்மேன் தானே. அப்படி புள்ளி விவரங்கள் என்னதான் சொல்லுதுன்னு நாம பார்த்தோம்னா இதுல யார் சிறந்தவர்னு சொல்லிட்டு நாமளே முடிவு பண்ணிக்கலாம். கில்கிறிஸ்ட பொறுத்த வரைக்கும் 96 டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கிறாரு. ரிஷப் பண்ட் 45 டெஸ்ட் போட்டிகள் தான் விளையாடி இருக்கிறாரு. இதுல இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 96 போட்டிகள்ல 137 இன்னிங்ஸ்ல பேட்டிங் விளையாடி இருக்கிறாரு கில்கிறிஸ்ட். அதே மாதிரி ரிஷப் பண்ட் அவர்கள் 79 இன்னிங்ஸ்ல விளையாடி இருக்கிறாரு. இதுல பேட்டிங் ஆவரேஜா நாம கில்கிறிஸ்ட் இது பார்க்கும்போது 47.6 இதுலயே பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கிறாரு. ஏன்னா ரிஷப் பண்ட் அவர்கள் 44.45 மட்டும் தான் பேட்டிங் ஆவரேஜா வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா கில்கிறிஸ்ட் அவர்கள் 81.95, ஆனா ரிஷப் பண்ட் அவர்கள் 74.4 தான் இருக்கிறாரு. 100 எவ்வளவு அடிச்சிருக்கிறாரு கில்கிறிஸ்ட் பாத்தீங்கன்னா மொத்தமாக 96 மேட்ச்கள்ல 17 சதங்களையும் இவர் 8 சதங்களை மட்டும் தான் அடிச்சிருக்கிறாரு 45 மேட்ச்ல. இன்னொரு பக்கம் 50s வந்து பாத்தீங்கன்னா கில்கிறிஸ்ட் 26 50களையும்
ரிஷப் பண்ட் அவர்கள் 16 50களையும் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா 2 பேருமே அதிக முறை இருந்திருக்காங்க. ரிஷப் பண்ட் அவர்கள் 5 முறையும் கில்கிறிஸ்ட் அவர்கள் 20 முறையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பேட்டிங் ஆவரேஜ் சொந்த மண்ணுல, அதாவது சொந்த நாட்டுல கில்கிறிஸ்டோட 45, வெளிநாட்டு மண்ணுல 50.24. ஆனா இதே பக்கம் ரிஷப் பண்ட் பக்கம் பார்க்கும் பொழுது சொந்த மண்ணுல 55.84, ஆனா வெளிநாட்டு மண்ணுல 41.2 மட்டும்தான். ரன்களை இவங்க 2 பேரும் எவ்வளவு தெரியுமா குவிச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 96 மேட்ச்கள்ல கில்கிறிஸ்ட் அவர்கள் 5570 ரன்களையும், 45 போட்டிகள்ல ரிஷப் பண்ட் அவர்கள் 3290 ரன்களையும் இப்படி 2 பேருமே சேர்ந்து குவிச்சிருக்காங்க. இப்படி இருவர்களுடைய புள்ளி விவரப்படி பேட்டிங் ஆவரேஜ்லும் சரி, சொந்த மண்ணிலும் இல்லாம வெளிநாட்டு மண்ணுல பேட்டிங் ஆவரேஜும் சரி, அதிக முறை நாட் அவுட்டா இருக்கிறதுலயும் சரி, முன்னிலையில இருக்கிறது கில்கிறிஸ்ட் மட்டும்தான். இவர் எந்த வகையில கில்கிறிஸ்ட விட ரிஷப் பண்ட் சிறப்பானவர் சொன்னாருன்னு தெரியல. நாம முன்னாடி சொன்ன மாதிரி வருங்காலத்துல, அதாவது எதிர்காலத்துல ரிஷப் பண்ட் கில்கிறிஸ்ட விட சிறந்த தடுப்பாட்ட பேட்ஸ்மேனாக டெஸ்ட் போட்டிகள்ல வருவாருன்னு சொல்லியிருந்தாருன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இந்த இடத்துல எப்படி சொன்னாருன்னு யாருக்குமே தெரியல, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் இல்லாம இதனை தொடர்ந்து தரவரிசை பட்டியல், அதாவது டெஸ்ட் போட்டிகளுக்கான ஐசிசி ரேங்க் பெற்றிருக்காங்க. இதுல பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 6th பிளேஸ்ல கில் அவர்களும், 4th பிளேஸ்ல ஜெய்ஸ்வால் அவர்களும், 8th பிளேஸ்ல ரிஷப் பண்ட் அவர்களும் பேட்டிங் வரிசையில முன்னிலை பெற்றிருக்காங்க. 10 இடங்களுக்குள்ளார இந்திய ஆட்கள் 3 பேர் இருக்கிறாங்க. நம்பர் 1 இடத்துல ஹாரி ப்ரூக்கும், நம்பர் 2 இடத்துல ஜோ ரூட்டும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பவுலர்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஆஸ் யூசுவல் நம்ம பும்ரா மட்டும்தான், ஆல் ரவுண்டர்ல ஜடேஜா மட்டும்தான். இப்படி தரவரிசை பட்டியலை வெளியிட்டதும் இந்திய ஆட்கள் நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. மற்ற நாட்கள்ல கூட மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய வீரர்களும் இருப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியா சார்ந்த நிறைய வீரர்கள் இருக்காங்க. ரபாடா 2nd பிளேஸ்ல இருக்கிறாரு பவுலிங்ல. இப்ப இதே மாதிரி தரவரிசை பட்டியல்ல முன்னேறி கொண்டே சென்றால் நாம பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறதுக்காக கில் அவர்கள் இன்னும் நிறைய ரன்களை குவிக்க வேண்டும். 269 ஆல்ரெடி ஒரு இன்னிங்ஸ்ல 269 அடிச்சுட்டு இன்னொரு இன்னிங்ஸ்ல 161 அடிச்சிருந்தாரு. இப்போ இந்த மாதிரி ஆட்டங்கள் தொடர்ச்சி ஆடும் பொழுது நம்பர் 1 இடத்துல போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவருடைய பேட்டிங் சராசரி இதற்கு முன்னாடி ஏசிய கேம் விளையாடி 32 35 தான் வச்சிருந்தாரு. தற்பொழுது இந்த இன்னிங்ஸ்ல 530 ரன்களை, அதாவது இந்த மொத்த இன்னிங்ஸ்லயும் இங்கிலாந்து நடந்திருக்கக்கூடிய மொத்த இன்னிங்ஸ்லயும் 530 ரன்களை குவிச்சு ஒரு பக்கம் 42 சராசரியாக மாற்றி இருக்கிறார். இதை பார்த்து எல்லாருமே கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்நாட்டு வீரரான மைக்கேல் வேகன் என்ன சொல்லியிருக்காங்க, ஜாக் கிராலியை சுப்மன் கில்லை பார்த்து பேட்டிங் ஆட கத்துவோம்னு சொல்லிட்டு விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதுவும் இல்லாம நம்ம டீம்லயே இப்ப இன்னொரு குளறுபடி என்னன்னா கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்சன் தான். ஏன்பான்னா இப்போ 3 நாள் மட்டும் தான் கேப் இருந்தது 3rd டெஸ்ட் போட்டிக்கு லண்டன் லார்ட்ஸ் மைதானத்துல. அப்படி இருக்கும் பொழுது யார் யார் பயிற்சி பெறீங்களோ நீங்க எல்லாம் வரலாம்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தாரு கம்பீர் அவர்கள். அந்த வகையில பேட்ஸ்மேன்கள் விருப்பம் இருந்தா வரலாம்னு சொல்லியிருந்தாரு. பேட்ஸ்மேன்கள் யாருமே வரல. சுப்மன் கில்லும் வரல, ஜெய்ஸ்வாலும் வரல, இன்னொரு பக்கம் KL ராகுல், ரிஷப் பண்ட் யாருமே வரல. ஆனா ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் ஸ்பின் பவுலிங்ல, கருண் நாயர் முழுக்க பயிற்சி எடுத்திருக்காரு. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? இப்போ 4 இன்னிங்ஸ் முழுமையா நடந்திருக்கு இங்கிலாந்துடன். அதுல 77 ரன்களை மட்டும் அடிச்சு 19.25 ஒரு பேட்டிங் ஆவரேஜ், மோசமான ஒரு பேட்டிங் ஆவரேஜை வச்சுக்கிட்டு 154 பந்தை எதிர்கொண்டு 4 முறை கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருக்கிறார். ஆகியான காரணத்தினால இவர் பேட்டிங்ல தான் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியா பயிற்சியில தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் வீச அந்த சுழற்பந்துகளை முழுமையாக எதிர்கொண்டு பயிற்சியில தீர்க்கமா இருந்திருக்கிறார். இன்னொரு பக்கம் என்னன்னா இவருக்கு 33 வயசு ஆயிடுச்சு. சாய் சுதர்சன் ஒரு போட்டியில வாய்ப்பு கிடைச்சு 30 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் அபிமன்யு ஈஸ்வரன் வாய்ப்பே கிடைக்காம வெளியே உட்கார்ந்து இருக்காரு. இப்போ இவர் கருண் நாயர் அவர்கள் இந்த போட்டியிலையும் எதுவுமே பண்ணாம இருந்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த 3rd பொசிஷன்ல சாய் சுதர்சனும் அபிமன்யும் வாய்ப்பு காத்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு ஒரு முறை கிடைச்சு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா 200 100 அடிச்சு நிலைச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா கருண் நாயர் இந்த வயசோட ஏற கட்டிக்கிட்டு மூட்டை முடிச்சுல எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகையான காரணத்தினால நடக்கக்கூடிய போட்டியில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அப்படி கிடைச்சிட்டா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி ஒரு 200 100 அடிச்சு இந்த இடத்துல நிலையா தன்னுடைய பொசிஷனை தாக்கு பிடிக்கணும். அதற்காக எல்லாருமே இந்த இடத்துல இந்தியாவில இருந்து வேண்டிக் கொள்கிறார்கள். ஏன்னா அவருடைய உழைப்பு அந்த மாதிரி 8 வருடம் கழிச்சு இந்திய அணிக்குள்ள என்ட்ரு ஆகிறாருன்னா அவர் எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எய்ம் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு கவுண்டி கிரிக்கெட்ல போயிட்டு நல்லா விளையாடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த இங்கிலாந்து லயன்ஸ் டீம்ல அவங்களுக்கு எதிராக போயிட்டு 200 அடிச்சாரு. இதை ஏன் இந்த இடத்துல அடிக்க மாட்டாருன்ற கொஸ்டினும் எல்லாருக்குமே இருக்குது. அதே வகையில இவர் சிறப்புடன் விளையாட வேண்டும். இந்த 3rd டெஸ்ட் போட்டியில இந்திய அணி லார்ட்ஸ் மைதானத்துல போலிங்க்கு ஏதுவாக இருந்தாலும் இங்கிலாந்தை வீழ்த்துமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.